கோபி கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ராதிகா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே ராதிகா கிட்ட பார்க்காம முகம் கொடுத்து கூட பேசாம அவருமே தன்னோட முகத்தை திருப்பிக்கிறாரு. அதே நேரம் ராதிகாவும் இருந்துகிட்டு எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க, சொல்லப்போனா நான் உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இருந்துகிட்டு எதுக்காக நீ என்ன இப்ப பார்க்க வந்த, சொல்லப்போனா நேத்து நைட்டு எனக்கு நெஞ்சு வலிக்கும் போது நான் செத்தே போயிருவேன், யாருமே துணை இல்லாம நடு ரோட்ல செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப கூட உனக்கு தான் நான் கால் பண்ணேன் ஃபர்ஸ்ட், ஆனா நீ அந்த காலை எடுக்கவே இல்லை. அதை விட முக்கியமா நான் நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும், எப்பவுமே உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறது மட்டும்தான் என் மனசுல நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வர்றப்போ நீ அந்த இடத்துல இல்லாம போயிட்ட. ஆனா அந்த பாக்கியா காலை எடுக்க மாட்டான்ற நம்பிக்கையில தான் அந்த காலையை பண்ணேன். பட் அந்த பாக்கியா தான் கால் எடுத்து எனக்கு வந்து காப்பாத்தினா. அது மட்டும் இல்லாம நான் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீ ஒரு டைம் கூட என்னை வந்து பார்க்கவே இல்லை. என்னோட குழந்தைங்களையும் என் அம்மா, அது மட்டும் இல்லாம பாக்கியா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சொல்றேன் இங்க இருந்து வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட ராதிகாவும், இங்க பாருங்க கோபி, நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் உங்களை பார்க்காம இருந்தேன்னு யார் சொன்னா, முதல்ல சொல்லப்போனா நான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க அப்ப ஐசியூல இருந்தீங்க. ஐசியூல இருக்கப்ப உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூட உங்க அம்மா தான் என்ன தடுத்து அங்கிருந்து வெளியில அதுக்கப்புறம் உங்களை நார்மல் வார்டுக்கு மாத்தினப்ப கூட நான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா உங்க அம்மாவும் உங்க குழந்தைங்களும் சேர்ந்துட்டு தான் என்ன பார்க்க விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட பாக்கியா என்ன கூட்டிட்டு வந்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க வச்சாங்க. அப்ப நீங்க வந்து அன்கான்சியஸா இருந்தீங்க. நான் அப்ப கூட உங்களை வந்து பார்த்துட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியுமே ஒரே வார்த்தையா, இங்க பாரு ராதிகா, எனக்கு என்னமோ நம்மளுக்குள்ள இப்ப நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு நீ கிளம்பு. எனக்கா வந்து மனசு வந்து நானா வீட்டுக்கு வரேன். இப்ப என்ன வந்து நீ தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. அதே நேரத்துல இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட ஈஸ்வரியுமே, இங்க பாரு கோபி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த ராதிகா கிட்ட நீ போவாத. இனிமேல் நீ எங்க கூட வந்துரு. சொல்லப்போனா என்னோட கடைசி காலத்துல நீ என் கூட இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா இந்த பக்கம் கோபியா அவங்களோட வழக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ராதிகாவும் இப்படி கோபி பேசுனதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இங்கேயே கண்காணிங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்தை சரியா பயன்படுத்தி அதுக்காகவும் கோபியும் பிரிக்கிறதுக்காக ஈஸ்வரி பயங்கரமா ராதிகாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா நீ என்னோட பையனோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் என் பையனோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. தயவு செஞ்சு என் பையனை இதுக்கு மேல விட்டுரு. அவனை நான் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவும், நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. அவரை நம்பி நானும் என் குழந்தையும் இருக்கோம். சொல்லப்போனா அவரு என்னோட ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் நான் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியும் இந்த பக்கம், ராதிகா நீ முதல்ல வெளியில போ, எங்க அம்மா கிட்ட இப்படி எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ராதிகா வெளியில அனுப்புறாரு. அதே நேரத்துல வெளியில வந்து ராதிகாவும் இங்க எழில பார்த்து, எழில் இந்த மாதிரி கோபியோட ஹாஸ்பிட்டல் பீஸ் எல்லாம் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க செலியன் வந்து நின்னுட்டு, இங்க பாருங்க, நீங்க எந்த காசும் தர தேவையில்ல. எங்க அப்பாக்கு என்ன செலவாகுமோ அது எல்லாத்தையும் நாங்களே கட்டிட்டோம். உங்ககிட்ட இருந்து காசு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவும், நீங்க எதுக்காக கட்டினீங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் தானே கட்டணும். நீங்க ஏன் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டான டைம்ல ஈஸ்வரியும் வெளியில வந்துட்டு, இங்க பாரு, என் பையனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நானும் என்னோட பேர பசங்களும் தான் செய்வோம். நீ எல்லாம் ஒன்னும் செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராதிகாவாங்கிறது அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிடுறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற எழிலுக்குமே தப்பா படுது. உடனே அவங்க ஈஸ்வரியை பார்த்து, நீங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கு பாட்டி, நீங்க முதல்ல தயவு செஞ்சு இங்க ராதிகாவை கூப்பிடுங்க, அவங்க தான் கோபியை பாத்துக்கணும், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரி, செலியன் எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஈஸ்வரியுமே இங்க எழில பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ உங்க அப்பாவை கூட பார்க்க வராதவன் தானே, நீ எதுக்காக பேசுற? இந்த மாதிரி என் பையனை எப்படி பாத்துக்கணும், என்ன பண்ணணுங்கிறதுல எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நீ கிளம்பு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து செலியனையுமே அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியும், சரி எப்படியாவது நம்ம கோபியோட மனசை மாத்தியாகணுங்கிறதுக்காக கோபி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு கோபி, உங்ககிட்ட நான் அம்மா ஒரு விஷயம் கேட்பேன், அதை எனக்காக நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோபியுமே, சொல்லுங்கம்மா, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே, நீ எப்படியாவது இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துருப்பா, நீ என் கூட இருந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டணும் கோபியுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னம்மா சொல்றீங்க? ராதிகா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, என்னோட குழந்தைய ராதிகா விட்டுட்டு நான் எப்படி பாக்கியா வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மறுபடியும் ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு தம்பி, நீ எப்படியாவது என்னோட கடைசி காலத்துல என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வேற எந்த ஆசையும் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னா, எனக்கு இதை செய் அதை செய்ய நான் கேட்டதே கிடையாது. அட்லது உன்னோட உடம்பு சரியாக வர வரைக்காவது நீ பாக்கியோட வீட்டுல வந்து இரு, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு, நீ ராதிகா கூட போயிட்டு வா, ஆனா அது சரியாகிற வரைக்காவது நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க கோபியும், சரி நம்ம அம்மாவோட மனசுக்காக இங்க போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் இனியாவும் இருந்துகிட்டு, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்க மறுபடியுமே நம்ம வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சொல்லப்போனா எங்க வீட்டுல உங்களால காணாம போன சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்க கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோபியும் மனசு மாதிரி, சரி பாக்கியாவோட வீட்டுக்கு போலாம், உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம ராதிகா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இங்க கோபியுமே டிஸ்சார்ஜ் பண்ணி டைரக்டா இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ கோபி கரெக்டா பாக்கியா வீட்டு வாசல்ல இறங்குறத பார்த்த ராதிகாவும் ஓடி வந்து இந்த பக்கம் கோபியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லி வராங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கோபியுமே ராதிகா கூப்பிட்டு, இங்க பாரு ராதிகா, என்னோட உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் பாக்கியா வீட்டுல தங்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க ராதிகாக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. என்ன இது, நீங்க பண்றது எனக்கு சரியாவே படல, சொல்லப்போனா நானும் என் குழந்தையும் வீட்டுல இருக்கிறப்போ நீங்க எதுக்காக பாக்கியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, அவனுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போயிட்டு வரான், அதெல்லாம் நீ தலையிடாத, என் பையனுக்கு எது சரியா அது செய்வான், முதல்ல இந்த இடத்த விட்டு நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவை திட்டி அனுப்புறாங்க. அப்போ கோபியும் வேற வழி இல்லாம இங்க அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு பாக்கியாவோட வீட்டுக்குள்ள வரதுக்கு
போறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வாசலுக்கு போன ஈஸ்வரியுமே, "இங்க பாரு பாக்கியா, என் பையன் வந்திருக்கான். அவனுக்கு ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவை பார்த்து கூப்பிடுறாங்க. இது கிட்டோனங்க பாக்கியா பயங்கர கோபத்தோட வெளியில வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, "நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கோபியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப கோபியும், "இல்ல, அம்மா தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியாக்குற வரைக்கும் இந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாக்கியாவுமே இருந்துகிட்டு, "நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, "இங்க பாரு, என் பையனை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு உரிமை கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு காலத்துல என் பையனோட வீடு தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவும், "இங்க பாருங்க, உங்க பையன் கிட்ட இருந்து நான் அந்த வீடை பணம் கொடுத்து வாங்கிட்டேன். இதுக்கு மேல இது என்னோட வீடு. என் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை விட முக்கியமா எனக்கு இவ்வளவு துரோகத்தையும் பண்ணிட்டு கடைசியில சரி ஏதோ ஹெல்ப்னு கேட்டதுனால ஹெல்ப் பண்ணதுக்காக மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வரணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் வீட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டு நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது. அதை விட முக்கியமா உங்களுக்கு தான் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்கல்ல, நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப கோபி, "என்ன மன்னிச்சிரு பாக்கியா. சொல்லப்போனா என் மேலதான் தப்பு. நான் பண்ண தப்பு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனா இதுக்கு மேல அந்த எந்த ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அம்மா சொன்ன மாதிரி என் உடம்பு சரியாக்குற வரைக்கும் மட்டும் நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரெக்வஸ்ட் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாக்கியா ஒரே பிடிவாதமா, "வாய்ப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லி கோபியை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு, "இங்க பாரு பாக்கியா, தேவையில்லாம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காத. என் பையன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். நான் இருக்கிற இடத்துல தான் என் பையன் இருப்பான். இந்த மாதிரி நீ சொல்றதுக்காக எல்லாத்தையும் மாத்த முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாக்கியாவுமே ரொம்ப கோபத்தோட, "ஓ அப்படியா, சரி சரி, அப்ப உங்க பையன் இருக்கிற இடத்துக்கே நீங்க போயிடுங்க. நீங்க இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். உங்க பையன் கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரியுமே, "என்ன அப்ப என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியா பாக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமா, அதை தான் சொல்றேன். உண்மையை சொல்லப்போனா உங்க பையன் இல்லாத இடத்துல உங்களால இருக்க முடியாதுல்ல, அதனால நீங்க உங்க பையன் கூட போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே வெளியில போக சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற இனியாவுமே, "எதுக்காகம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? டாடி இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. மறுபடியும் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும் இங்க இனியாவை பார்த்து, "நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், பெரியவங்க பேசும்போது குறுக்கால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உனக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறதுக்கு இது ஒன்றும் காலேஜ் கிடையாது. இது வீடு. இங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியாது. உன் வாய்க்கு வந்தது நீ பேசிட்டு இங்க இருக்கிறவங்களால எதையும் அனுபவிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப செல்லி இனிமே பக்கத்துல இருந்துட்டு, "ஏமா இப்படி பண்றீங்க? அப்பா தான் இப்பதானே வந்திருக்காரு. கொஞ்ச நாள் வீட்டுல இருந்துட்டு போட்டுமேமா" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "உங்க அப்பா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் வீடு காசு கொடுத்து வாங்கலடா. நானும் என் குழந்தைங்களும் இருக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த வீடை வாங்கினேன். ஆனா இப்ப வந்து எல்லாம் வாங்குறதே வாங்கி அவர் அனுபவிச்சுக்கிட்டு கடைசி நிமிஷத்துல அவரோட பொண்டாட்டி பிள்ளையை என்ன மாதிரியே நடுத்தருவில் விட்டுட்டு மறுபடியும் என் வீட்டுக்கு வரேன்னா இது என்னடா நியாயம்? அன்னைக்கு இவரு ஏற்கனவே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது அவர் மனைவியா நான் அவரை பார்க்க போனப்போ கூட அவருக்கு பக்கத்துல இங்க ராதிகா உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். சொல்லப்போனா என்னோட இடத்த பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நிலைமை தான் இன்னைக்கு ராதிகாக்கு நடந்துட்டு இருக்கு. எனக்கு நடந்த அநியாயத்தை ராதிகாக்கு நான் நடக்க விட மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரவே வேண்டாம். யார் யாரெல்லாம் கோபி கூட போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க யார் வேணாலும் இந்த வீட்டை விட்டு போகலாம். அது இனியாவா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல என்னோட அத்தை ஈஸ்வரியா இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி, கோபி கூட சேர்ந்து வெளியில போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரேடியா இங்க பாக்கியாவும் ஸ்பீச்சை முடிச்சுட்டு தன்னோட டோரையுமே சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்குமே பாக்கியா சொன்னதெல்லாம் சரின்னு தான் படுது. உண்மையை சொல்லப்போனா நம்ம பாக்கியாக்கு துரோகம் செஞ்ச மாதிரி இப்போ ராதிகாக்கும் துரோகம் செய்யறோம். அது உண்மையுமே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, "என்னை விட்டுருங்கம்மா, நான் இந்த மாதிரி ராதிகாவோட வீட்டுக்கு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே ராதிகாவோட வீட்டை பார்த்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகாவும் ஒரே வார்த்தையா, "இல்ல கோபி, என் குழந்தையோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல உங்க கூட வாழ்றதுக்கு உண்டான எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தையுமே நீங்க தெளிவா முடிவெடுக்கிறது கிடையாது. இப்ப கூட பாக்கியா இல்ல அப்படிங்கிறதுனால தான் இந்த ராதிகாவோட வீடை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதே பாக்கியா இருந்திருந்தாங்கன்னா இந்த ராதிகா உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு நபர் எங்க வாழ்க்கையில வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபியை நடு தெருவில் விட்டுட்டு அவங்களுமே உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே ரொம்ப கோபத்தோட, "என் புள்ள யாருமே வேணாம்னு சொல்லி ஒதுக்குறீங்கல்ல, ஒரு நாள் பாருங்க என் புள்ள வேணும்னு சொல்லி எல்லாரும் ஓடி வருவீங்க" அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்காங்க.